தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பது சான்றோர் வாக்கு என்ற வாக்குக்கேற்ப பெற்றோர்களின் அருமையை பற்றி பேச விடுகிறேன். எந்த இடத்தில் தடுக்கி விழுந்தாலும் தடம் மாறினாலும் நம்மை தாங்கி பிடிக்கும் நம்பிக்கை ஊற்று அப்பா. பொதுவா அப்பாக்களின் அடையாளம் என்று சொன்னால் நம் நினைவிற்கு வருவது அவருடைய கிழிந்த சட்டையும் பிஞ்சு தேய்ந்து போன செருப்பும் தான். ஆனா அப்பாக்களுக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு. என்ன தெரியுமா? அம்மாக்களுக்கு அந்நியனாகவும், மகள்களுக்கு அம்பியாகவும், மகன்களுக்கு நம்பியாராகவும் தெரிபவர் தான் அப்பா. ஆனால் நெருப்பு பார்வையும் நிமிர்ந்த நெஞ்சும் பாரதியை போல் நம் அப்பாக்களுக்கும் உண்டு. ஆனால் அந்த தோற்றத்தில் பாரதி இல்லை. உலகத்தில் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை தன்னை காப்பாற்றுவான் என்று எதிர்பார்ப்புடன் வளர்ப்பது கிடையாது. ஆனா அம்மா சொல்லுவான், என் பிள்ளைதான் கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுவான், என் ராசா என்று சொல்லி வளர்ப்பாள். ஆனா அவளுக்கு தெரியும் தன் கணவன் தான் தன்னை காப்பாற்றுவான் என்று. நாம் வாழும் இந்த வாழ்க்கை திரைப்படத்தில் நமக்கு எத்தனை வில்லன்கள் வந்தாலும் அதை எதிர்த்து களமாடும் கதாநாயகன் நம் அப்பா தான். என் வாழ்க்கை திரைப்படத்தில் இயக்குனர் அவர்தான். பொதுவா அம்மாவோட பாசம் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமாங்க? ஒரே வரையில முடிச்சிடலாம். இட் இஸ் ஈஸி டு சே. ஆடி முடிஞ்சு ஆவடி வந்தா என் புள்ள வருவாங்கிறது தான் அம்மா பாசம். இதுல நான் என்னன்னு சொல்ல. ஆனாலும் அம்மாவின் பாசத்துக்கு நிகராக எதுவுமே இல்லை. அம்மாவை பற்றிய ஒரு அழகான குட்டி கவிதை. அம்மா, உன் கற்ப சிம்மாசனத்தில் அமர்ந்து உன் கருவறை வாசனை தெரிந்து கொண்டேன். நீ பரிணாமம் படுத்தி தந்த பாலின் சுவையில் உன் இரத்த வாடை இருந்ததே இல்லை. என் முணுமுணுப்பையும் என் முகச்சுழிப்பையும் மொழிபெயர்த்தவள் நீதான், நீயேதான். என் மனதின் ஆழத்திலும் மூளையின் மேற்பரப்பிலும் நிலைபெற்ற உன் அன்பை அணுகும் இழக்க இயலாது. காலம் கடந்து செல்ல நான் கிளம்பிய நேரம் உன் கரம் தேடுகிறேன், காணவில்லை காணவில்லை. கண்ணீரோடு காண துடிக்கிறேன், கருவறை கடவுளை கொஞ்சம் தெருவரையாவது வந்துவோம். இறுதியாக, கண்களால் காண முடியாத கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வணங்கும் நாம் நம் கண்முன்னே நம்முடன் வாழும் கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பெற்றோர்களை வணங்குவது நம் கடமை. தன் இன்பத்தை மறந்து ஒட்டுமொத்த பாசத்தையும் நேசத்தையும் தன் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கும் அப்பாக்களும் அம்மாக்களும் என்றுமே நமக்கு ஒரு ஆச்சரியக்குறிதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.